ஹாய் டாமீஸ், வெல்கம் டு கெப் ஃபிக்ஸ். ஸோ இன்றைக்கி டயாங்கோட ஒரு எஃப்எஃப் தான், ஃபர்பிடன் லவ். ஒன்லைனர்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட், அதாவது இப்போ தான் போர்டு எக்ஸாம் முடித்து ஹையர் செகண்டரி போகிறீங்க வேறு ஸ்கூலுக்கு. அண்ட் அப்படியே டயாங் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ சேர்கிற ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருக்கான். இதுவே போதும்னு நினைக்கிறேன். வாங்க இப்போ நம்ம அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டயாங் தான் புது யூனிஃபார்ம்லாம் போட்டுட்டு ஸ்கூலுக்கு ரெடியாகி அவன் வண்டியை தான் எடுத்துகிட்டு அப்படியே வரான். அப்படி வந்துட்டு இருக்கும்போதே பார்த்தா அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல கேங்காக நின்றுட்டுருக்காங்க. ஸோ அந்த இடத்துல அப்படியே வண்டியை நிற்க வச்சுட்டு அப்படியே இறங்கி அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் பேசுகிறான். டேய், எப்படா இருக்கீங்க? அப்போது அந்த கேங்கில் ஒரு பர்சன், டே மச்சான், உன்னை பார்த்து எவ்வளோ நாளாச்சு, உன்னை நினைக்காத நாளே இல்லை தெரியுமா, அவ்வளோ மிஸ் பண்ணிட்டேன்டா உன்னை. டேய் நேற்று தாண்டடா உன்னா டீ குடித்தோம், ரொம்ப ஓட்டாதானே. சரி அதை விட்றா. டேய், இன்றைக்கி வேறு ரீஓப்பனு, புதுசாக பொண்ணுங்கள்லாம் வரப்போகுது, நிறையா அட்மிஷன் விழுந்திருக்குடா, இனி மஜா தான். ஏன்டா இப்படி பொண்ணுங்கன்னே இருக்கீங்க? எப்படிலாம் இருக்கிறனால தான் அதுங்களும் ஓவர் ஆடுறாளுங்க. அப்போ இன்னொரு பர்சன், டேட்டாயாங்க, உனக்கு பொண்ணுங்களே பிடிக்காது, நீ பொண்ணுங்களை பார்க்கவே மாட்டேன், இதெல்லாம் நாங்கள் நம்பணும்ல. ஆமாண்டா, பார்க்க மாட்டேன். என்ன எப்பா நம்பிட்டேன்ப்பா. டேய், ஏன்டா காலையிலே கடுப்பேற்றுறீங்க, வாங்கடா அவ்வளோ ஸ்கூலுக்கு வச்சு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு டேயாங்க அப்படியே அவன் ஃப்ரெண்ட்ஸோட ஸ்கூலுக்கு வரான். அண்ட் இப்போ அப்படியே உங்கள் பக்கம் நீங்கள் அழகாக ரெடி ஆகிட்ருக்கீங்க. ஏன்னா இப்போ புது ஸ்கூல் வேறு. ஸோ கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டோட தான் ரெடி ஆகிட்ருக்கீங்க. உங்களுக்கு ஆக்சுவலி ஒரு எல்டர் சிஸ்டர் இருக்காங்க. அவங்க பேர் என்னென்னா லீனா. ஸோ நீங்கள் அப்படியே உங்கள் ஸ்கூலுக்கு தான் பேக்லாம் பேக் பண்ணி ரெடி ஆகிட்ருக்கீங்க. அப்போ லீனா, ஒயன் பார்த்து பத்திரமா போகணுன்னு. ஆ, தெரியும். நீ முதல்ல யார்கிட்ட டெக்ஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லு. இல்லையே, நான் டெக்ஸ்ட்லாம் ஒன்றும் பண்ணலையே. ஏய், ரொம்ப கேவலமாக தெரியுது. நீ முதல்ல சொல்லு, யார்கிட்ட டெக்ஸ்ட் பண்ணிகிட்டு இருந்த? ஐயோ, அதான் அன்றைக்கி நான் சொன்னல ஒரு பையன், அந்த பையன்கிட்ட தான். சும்மா பேசுகிறதானே, இந்த லவ்வு அதெல்லாம் இல்லைல்ல. இல்லைன்னு தான் நானும் நினைக்கிறேன். அடிப்பாவி லீனா, இதெல்லாம் வீட்டில் தெரிஞ்சுது அவ்வளோதான். நீ காலேஜும் போக முடியாது, நான் ஸ்கூலும் போக முடியாது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே எப்படி பண்ணுற? ஏய், நான் லவ்லாம் பண்ணல, இப்போ தான் சும்மா பேசுகிறோம். போடி, ஏதாவது சொல்லிட போகிறேன், உன் மூஞ்ச பார்த்தா நானே கண்டுபிடிச்சிருவேன். வீட்டில் மட்டும் யாராவது பார்த்தாங்க கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. நீ முதல்ல இப்படி உட்காந்து டெக்ஸ்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணு. அதெல்லாம் தெரியாது, நான் பார்த்துக்கிறேன். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் ஒயன், நீ ஸ்கூலுக்கு கிளம்பு. நல்லா பண்ணுறடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ அப்படியே ஸ்கூலுக்கு தான் வரீங்க. அங்கே இருக்கவங்கள அப்படி இப்படி கேட்டு உங்கள் கிளாஸுக்கும் வந்து பொறுமையாக உட்காடுறீங்க. அப்போ உங்கள் பக்கத்தில் இருக்க பொண்ணு அப்படியே உங்களை பார்த்து, ஹாய், நியூ ஜாயினியா? நீங்கள் அப்படியே பொறுமையாக நோட் பண்ணுறீங்க. ஆமான்னு. உங்கள் பேர்? என் பேர் ஒயன். நீங்கள்? என் பேர் தாரா. நம்ம வேணால் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கலாமா? கண்டிப்பாக. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இந்த குரூப் எடுக்கலையா? இல்லை நீங்கள் தனியாக இருக்கீங்களே, அதான் கேட்டேன். இல்லை, ஒருத்தி இருக்கா, அவள் பேர் டெய்ஸி. கவலைப்படாத, அவள் ஃபஸ்ட் பீரியட் ஆரம்பித்ததான் வந்துடுவா. சரி, நீ மூலையா இந்த ஸ்கூல் வந்து சேர்ந்த? அது அது வந்து எனக்கு புரிஞ்சிருச்சு. நீ இதுக்கு முன்னாடி படித்த ஸ்கூலில் ஒன்று ரொம்ப ரேக்கிங் பண்ணியிருக்காங்க. நீயும் ரொம்ப நாள் அமைதியாக விட்டுருக்க. ஆனால் ஒரு நாள் உன்னால் சுத்தமாக தாங்கவே முடியல. ஸோ உங்கள் வீட்டில் சொல்லி நீ ஸ்கூலை மாற்றிட்டு இங்கே வந்துட்ட, கரெக்டா? ஐயோ, அப்படிலாம் இல்லை. விஷயம் என்னென்னா, ஒருவேளை உன் பாய் ஃப்ரெண்ட் இந்த ஸ்கூலோ, இல்லை பாய் ஃப்ரெண்டை தேடி இந்த ஸ்கூல் வந்திருக்கியா? தாரா, என்ன நீ என்னென்னமோ சொல்கிற? எனக்கு எந்த பாய் ஃப்ரெண்டும் இல்லை. எங்கள் வீடெலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. நான் ஒரு பையன்கிட்ட பேசுகிறேன்னு தெரிஞ்சாலே அவ்வளோதான். இதில் எங்கத்தான் எனக்கு பாய் ஃப்ரெண்டு? அப்புறம் ஏன் இந்த ஸ்கூல் வந்தா? ஏன்னா அது எனக்கே தெரியல. எங்கள் அப்பா இந்த ஸ்கூல் சேர்த்து விட்டுட்டாரு, நான் சேர்ந்துட்டேன், அவ்வளோதான். அடிப்பாவி, உன்கிட்ட பெரிய ஃப்ளாஷ்பேக் இருக்குன்னு பார்த்தா தெரிலன்றதே ஒரு ஃப்ளாஷ்பேக்காக சொல்கிறியே. ஸோ நீங்கள் 2 பேரும் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ ஒரு டீச்சர் அப்படியே உள்ளே வராங்க. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், நான் தான் உங்கள் கிளாஸ் டீச்சர். நெக்ஸ்ட்டு 2 இயர்ஸ் நான் தான் உங்களை ஹேண்டில் பண்ண போகிறேன். ஸோ இன்னும் சின்ன குழந்த மாதிரி சண்டை போட்டுட்ருக்கிறது, ஜூனியர்ஸை ரேக்கிங் பண்ணுறது, கிளாஸை பங்க் பண்ணுறது, இந்த மாதிரி எதுவும் நடக்கக்கூடாது. இதை தாண்டி ஏதாவது ப்ராப்ளம் என் காதுக்கு வந்துச்சு, நேராக பிரின்ஸிபல் மேம் கிட்ட நானே கூட்டிகிட்டு போயிடுவேன். புரிஞ்சுதா? அண்ட் நம்ம கிளாஸுக்கு நிறையா நியூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க. ஸோ அது யார் யாரெல்லாம் கொஞ்சம் எந்திரிங்க.
அப்படி சொல்ல உங்கள் கிளாஸில் ஒரு 2 3 பேர் அப்படியே எந்திக்கிறாங்க. நீங்களும் எந்திரிச்சு நிற்கிறீங்க. எல்லாரையும் அப்படியே இன்ட்ரோ பண்ண சொல்கிறாங்க. ஸோ அப்படியே லைனாக வர நீங்களும் எந்திரிச்சு, ஹாய், ஐ ஆம் ஒயன், ஐ எம் ஃப்ரம் பச்சைக்கிளி ஸ்கூல், தேங்க்யூ. நீங்கள் அப்படி சொல்லிட்டு உக்காந்துடுறீங்க. உங்கள் கிளாஸில் இருக்க பாய்ஸ் ஃபுல்லாக உங்கள தான் அப்படியே பார்க்குறானுங்க. அவங்க பேசுகிறது கொஞ்சம் கொஞ்சம் உங்கள் காதில் அப்படியே கேட்குது. டேய், இவ்வளோ அழகான பொண்ணு நம்ம கிளாஸா? எப்பா லக்குடா நமக்கு. டேய் அதை விட்றா, அந்த பொண்ணு பாரு, இதுதான் மஜாவாக இருக்குல்ல. ஸோ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படியே பிரேக் டைம் தான் வருது. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு தாரா, ஒயன் வரியா, நான் வேணா உனக்கு கேன்டீன் எல்லா இடமும் சுற்றி காட்டுறேன். அப்போ நீங்கள், இல்லை வேணாம், நான் இங்கே இருக்கேன், நீ போயிட்டு வா. அப்போ இன்னொரு பக்கத்துலேருந்து டெய்ஸி உங்களை அப்படியே எழுப்பி விடுறா. எங்கள் கூட வா, ஜாலியாக இருக்கும். "ஆ, யார் நீங்கள்? என்ன கேள்வி கேட்ட நீ? என்னையா யாருன்னு கேட்ட?" அப்போ தாரா, நான் சொன்னல டெய்ஸி, அது இவ தான். ஆமாம், முதல்ல நீ எப்போ வந்த? ஃபஸ்ட் பீரியட் வருவேன்னு நினச்சேன், பிரேக் டைமில் வர. ஏன் ஒரேடியாக லஞ்ச் பிரேக்கில் வரலாம்ல? அதை உர்றி, நான் வேற காலைல சாப்பிடல, கண்ணெல்லாம் கிரிகிருங்குது. வாடா போய் ஏதாச்சும் கேன்டீனில் சாப்பிடுவோம். அப்போ தாரா உங்களை தான் அப்படியே பார்க்குறா. சரி ஓகே, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்ல, இப்போ அப்படியே 3 பேரும் சேர்ந்து தான் கேன்டீனுக்கு போகிறீங்க. இங்கே வெளியே அப்படியே நடந்து போக உங்கள் பக்கத்து கிளாஸை தான் அப்படியே காட்டுறாங்க. பார்த்தா அங்கே இருக்கான், அவன் ஃப்ரெண்ட்ஸோட. அப்போ அதில் ஒரு பர்சன், டேய் என்னடா இது, நம்ம கிளாஸில் ஒரு பொண்ணு கூட அழகாக இல்லை, இருக்குதுங்களும் முறையுது. அப்போது இவங்க கேங்கில் இருக்க ஒரு ஃப்ரெண்டு தான் கிளாஸுக்குள்ளே அப்படியே குடுகுடுன்னு ஓடி வராங்க. வந்து, டேய் பக்கத்து கிளாஸில் ஒரு பொண்ணு செம்மையாக இருக்காடா, இப்போ தான் பார்த்துட்டு வரேன், எப்பா செம்ம அழகாக இருக்கு. என்னடா சொல்கிற, பக்கத்து கிளாஸில் செம்ம பொண்ணா? டேயாங்க பாடா போய் பார்க்கலாம் யாருன்னு. டே, அவங்க எனக்கு யாரை பார்த்தாலும் அழகாக இருக்குன்னு தான் சொல்லுவான், அவனெல்லாம் போய் நம்புகிற பத்தியா? டேய் நான் சத்தியமாக தான்டா சொல்கிறேன், அந்த பொண்ணு சும்மா மஜாவாக இருக்குது. இது வரையும் நான் அவங்கள கலாய்ச்சிருக்கேன், அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன்ல. இது உண்மையிலே செம்மையாக இருக்குடா அந்த பொண்ணு, அதனால தான்டா சொல்கிறேன், நம்புங்கடா. சும்மா உருட்டாதடா. டேய் என்னடா ஒருத்தன்னு கன்ஃபியூஸ் பண்ணின்னு இருக்கீங்க. டேயாங்க எனக்கு என்னமோ போய் பார்க்கலாம் தான் தோணுது, அவன் இவ்வளோ பேசுகிறானா கண்டிப்பாக இருக்கும்டா. வாடா மச்சான் போகலாம். ஸோ அப்படியே டயாங் அவன் கேங்கோடு அப்படியே இருந்துச்சு உங்களுடைய கிளாஸோட என்ட்ரன்ஸ் கிட்ட தான் வந்து நிற்கிறான். டேய் இந்த கிளாஸில் நிறையா பொண்ணு அழகாக இருக்குதுடா, இங்கே வேணால் ஷிஃப்ட் ஆகிடலாமா? இருடா, முதல்ல அவன் சொன்ன பொண்ணு எங்க? டேய் எங்கடா அந்த பொண்ணு? இங்கே தான் எங்கேயோ பார்த்தேன், ஆனால் இப்போ அழகானோம். டேய் நாடா சும்மா கூப்பிட்டுச்சு எரிச்சல் ஏற்றின்னு இருக்க. டேயாங்க சத்தியமாக சொல்கிறேன், அந்த பெஞ்சில் தான் உட்காந்துருந்தா, இப்போ தான் எங்கேயோ எழுந்திரிச்சு போயிட்டா போல், நம்ம நெக்ஸ்ட் டைம் பிடிச்சிடலாம்டா. போடா டேய். இப்போ டைம் அப்படியே ஸ்கிப் ஆகுது, ஸ்கூலும் முடிஞ்சிருது. ஸோ இந்த ஹோல் டே டயாங்கும் நீங்களும் மீட்டே பண்ணியிருந்திருக்க மாட்டீங்க. இப்போ டயாங் அவன் கேங்கோடு சேர்ந்து ஸ்கூல்லேருந்து அப்படியே வெளியே வராங்க. அப்போ அவன் ஃப்ரெண்டு, டே மச்சான் நாளைக்கு கன்ஃபார்மாக அவளை பார்க்குறோம், நம்ம ஸ்கூல் செஞ்ச உருப்படியான விஷயம், ஒரு அழகான பொண்ணுக்கு அட்மிஷன் போட்டது கண்டிப்பாக விடக்கூடாது, ஓகேவா? நாளைக்கு சீக்கிரம் வந்துடும் மச்சா, வாசல்லே உட்காந்தாவது அந்த பொண்ணு யாருன்னு நம்ம கண்டுபிடிச்சிடுறோம். சரி சரி விட்றா, நாளைக்கு பார்த்துக்கலாம். ஆக்சுவலி டயாங்கும் கொஞ்சம் க்யூரியஸாக தான் இருக்கும் யார் அந்த பொண்ணுன்றது. ஸோ அதனால தான் எதுவும் வேண்டாம் முடியாது அப்படிலாம் எதுவும் சொல்லியிருக்க மாட்டான். ஸோ அப்படியே அவன் பைக் எடுத்துகிட்டு வீட்டுக்கு தான் வரான். அப்போது டயாங்கோட அம்மா, டயாங் சீக்கிரம் ரெடியாகு. ஏம்மா எங்கேயாவது வெளியே போகிறோமா? ம் ஆமாம் டயாங், வெளியே தான். நாம் போகல, நீ மட்டும்தான் போகிற டியூஷனுக்கு. எது டியூஷனா? மா நான் ஒன்றும் சின்ன பையன் இல்லை டியூஷன் போகிறதுக்கு, என்னை ஒன்றும் டியூஷன்லாம் சேர்க்க தேவையில்லை. டயாங் ஆல்ரெடி ஃபீஸ்லாம் கட்டியாச்சு, நீ போகிற, புரியுதா? யாரை கேட்டு நீங்கள் முதல்ல ஃபீஸை கட்டினீங்க? நான் கேட்டனா இப்போது டியூஷன் வேணும்னு? டயாங் ஒழுங்காக போகிற, நீ எடுத்த மார்க்குக்கெலாம் உன்னை ஸ்கூலில் சேர்த்ததே பெரிய விஷயம், அதே ஸ்கூலில் படிக்கிறேன்றனால தான் சேர்த்துக்கினாங்க. அப்புறம் உங்கள் அப்பா இந்த மார்க்கை பார்த்துட்டு உன்னை ஸ்கூலை அனுப்பலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தார். நான் தான், இல்லைங்க அவன் மாறிடுவான், போக போக அவனுக்கு வந்து ரியாலிட்டி புரிஞ்சிடும், அவன் படிக்க ஆரம்பிச்சிருவான்லாம் சொல்லிகிட்டு இருந்தேன். ஸோ ஒழுங்காக டியூஷன் போய் படி, புரியுதா டயாங்?
அப்போ டயாங் எதுவுமே சொல்லாமல் அவங்க அம்மாவை அப்படியே ஒரு மாதிரி முறைச்சி பார்த்துட்டு இருக்கான். ஸோ கொஞ்ச நேரத்தில் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு டயாங் அவன் பேக் எடுத்துகிட்டு அப்படியே டியூஷனுக்கு தான் வரான். ஆக்சுவலி அது ஒரு ஹோம் டியூஷன் தான். ஸோ அந்த வீட்டோட என்ட்ரன்ஸில் பைக்கை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே வரான். ஸோ இந்த டியூஷனை ரன் பண்ணுற ஒரு ஆன்ட்டி அவங்களும் இவனை பார்த்துட்டு உள்ளே வாப்பான்ற மாதிரி கூப்பிடுறாங்க. டயாங்கும் அப்படியே அமைதியாக போய் உள்ளே உட்காந்துடுறான். அவனுக்கு அங்கே இருக்கவே சுத்தமாக பிடிக்கல. டயாங் ஆக்சுவலி என்ட்ரன்ஸ் பக்கத்தில் தான் உட்காந்துருப்பான். ஸோ யார் உள்ளே வரா வெளியே போகிறா அண்ட் வெளியில் போகிற எல்லாமே அப்படியே வந்து கொஞ்சம் தெரியும். ஸோ அதெல்லாம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே உட்காந்துட்ருக்க அப்போ ஒரு பர்சன் டயாங்கை கிராஸ் பண்ணி போகிறாங்க. பார்த்தா அது வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான். டயாங் உங்களை பார்த்ததுமே ஒரு மாதிரி அவன் ஹார்ட் பீட் அப்படியே ஃபாஸ்ட்டாக துடிக்குது. அந்த சத்தம் அவனுக்கே கேட்குது. அவன் ஒரு மாதிரி அவன் செஸ்ட்டில் கையை வச்சுட்டு உங்களை தான் பார்க்குறான். நீங்கள் அப்படியே ஒரு ஓரமாக உட்காடுறீங்க. நிறையா குட்டி பசங்க தான் அவங்கள சுற்றி அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட சிரித்து பேசிகிட்டு இருக்கீங்க. டயாங்க்கு இங்கே ஒரு மாதிரி லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் மாதிரி ஃபீல் ஆகுது. லைக் நம்ம லைஃப்பில் சில பேரை பார்த்ததுமே ஒரு மாதிரி பிடிக்கும். அவங்க யார் என்ன ஏது எதுவுமே தெரியாது. அவங்கள இதுக்கு முன்னாடி கூட நம்ம பார்த்துருக்க மாட்டோம். பட் பார்த்ததுமே ஒரு குட்டி ஸ்பார்க், ஒரு மாதிரி அது ஒரு மாதிரியான ஒரு ஃபீலிங். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். டயாங் உங்களே தான் பார்த்துட்டு உட்காந்துருக்கான் அண்ட் டைம் போனதே தெரியல. ஸோ எல்லாருமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிளம்ப டயாங் டக்குன்னு வெளியே வந்துட்டு அவன் பைக்கில் அப்படியே உட்காந்துட்டு நீங்கள் வெளியே வர அப்படியே உங்களை தான் பார்க்குறான். அவனுக்கு இன்னும் அந்த ஒரு பட்டர்ஃப்ளை ஃபீலிங்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே பொறுமையாக நடந்து போயிட டயாங் நீங்கள் போகிற வரைக்கும் அப்படியே பார்த்துட்டு அவனும் அங்கேருந்து அப்படியே கிளம்பிடுறான். டயாங் வண்டியில் வந்துட்டு இருக்க அவன் மைண்டில் ஒரே ஒரு தாட் தான் ஓடிட்டே இருக்கு. இந்த மாதிரிலாம் நடந்ததே இல்லை. இந்த ஃபீல் எத்தனை பொண்ணுங்களை பார்த்துருக்கேன், யாரை பார்த்தும் இந்த மாதிரிலாம் ஃபீல் ஆகலையே. இந்த பொண்ணு விட்டு என்னமோ ஒரு வீடா. ஸோ டயாங் இப்படி யோசிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுறான். ஸோ நெக்ஸ்ட் டே ஆகுது. ஸ்கூலுக்கு தான் போகிறான் அண்ட் டயாங்கோட ஃப்ரெண்ட்ஸு அவன்கிட்ட அப்படியே பேசிகிட்டே தான் வராங்க. பட் டயாங் காதுக்கு ஒன்றுமே கேட்கல. அவன் மைண்டு ஃபுல்லாக உங்களை தான் யோசிச்சுட்டு இருக்கான். எப்படி உங்கள் மேலே இப்படி ஒரு ஃபீலிங் வந்ததுன்னு. அப்போ அவன் ஃப்ரெண்டு டேய் நீ தட்டுறோம் தூவுறோம். டேய் டேயாங்க நான் பேசுறது கேட்குதாடா? டேய் ஒன்றத்தாண்டா. என்னடா சொன்ன? என்ன சொன்னியா? போச்சு போ. அத்தாண்டா அந்த பொண்ணு பக்கத்து கிளாஸில் அழகாக இருக்குமே, இன்னைக்கு பிரேக்கில் அந்த பொண்ணை பார்க்குறோம். நேற்று கூட பேசிட்டு தான்டா போனோம் இதை பற்றி. என்னடா எல்லாம் தெரியாத மாதிரியே பார்க்குற? மண்டையில் இண்டையில் அடிபட்டு மறந்துட்டியா? டேய் அதெல்லாம் இல்லைடா. அப்போ என்னடா உனக்கு? ஏன்டா இப்படி இருக்க? அது ஒரு பொண்ணுடா. ஆஹா பய பொண்ணு மேட்டரில் மாட்டிக்கிறான். சூப்பரு. டேய் இது அந்த மாதிரி இல்லை, உண்மையாகவே ஒரு பொண்ணு. டியூஷனில் பார்த்தேன். அந்த பொண்ணு யார் என்ன ஏது எதுவுமே தெரியாது. மற்ற பொண்ணுங்க மாதிரி என்னை பார்க்க கூட இல்லைடா. அவள் பாட்டுன்னு வந்தா, அவள் ஃப்ரெண்ட்ஸோடு பேசிகிட்டு இருந்தா, கிளம்பி போயிட்டா. ஆனால் என்னமோ ஒரு மாதிரி இருக்குடா அந்த பொண்ணை நினச்சாலே. ஆஹா பையன் சிக்கிட்டான். சரி இப்போ என்ன பண்ணலான்னுக்கிற? இதுக்கப்புறம் மற்ற எந்த பொண்ணையும் பார்க்க வேணான்னு இருக்கேன். எனக்கு என்னமோ இவ தான் எனக்கானவன் தோணுதுடா. டேய் கன்ஃபார்மே பண்ணிட்டியா? ஆமாண்டா, எனக்கு அவளை உண்மையிலே பிடிச்சிருக்கு. அவள் எவ்வளோ அழகாக இருப்பா தெரியுமா? சரி அவள் பார்க்க எப்படி இருப்பா? அவளா அழகாக இருந்தாடா. அவள் கண்ணு தான் தெரிஞ்சுது. ஆனால் அந்த 2 கண்ணு, ஐயோ அது போதும்டா. லைஃப் லாங் அப்படியே பார்த்துட்டே வாழ்ந்துடலாம். எது கண்ணை மட்டும் தான் பார்த்தியா? ஆமாண்டா, அவள் ஹிஜாப் போட்டிருந்தா. ஸோ கண்ணை மட்டும் தான் பார்த்தேன். அட பாவி டேய், முஸ்லீம் பொண்ணாடா லவ் பண்ணுற? டேய் லவ் லவ் தான். யார் மேலே வந்தா என்ன? அவள் முஸ்லீமாக இருந்தா என்ன, ஹிந்துவாக இருந்தா என்ன, ஏன் நம்ம இது கிறிஸ்டினாக இருந்தால் கூட என்ன, எங்கே இருந்தாலும் லவ் லவ் தான். அப்போ கரெக்டாக பெல் அடிக்க அவங்களுக்கு பிரேக் இப்போது. அப்போ டயாங்கோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டேய் நான் அன்றைக்கி சொன்னல டயாங் இன்னி நம்ம பார்த்தே ஆகணும், என்னை நம்பவே இல்லைல்ல நீ, இன்னைக்கு வா அவள் வந்திருப்பா, இன்னைக்கு பார்ப்ப அவள் எவ்வளோ அழகாக இருந்தா தெரியுமா?
சரிடா, நான் நம்புகிறேன். ஆனால் நான் வரல. நீங்கள் போய் பாருங்கள். டேயாங்க, நேற்று எவ்வளோ கலாய்ச்ச. என்னமோ நான் எல்லா பொண்ணுங்களையும் பார்த்தாலும் அழகாக இருக்கு அழகாக இருக்குன்னு சொல்லின்னு இருப்பேன்னு. எனக்கு எல்லாம் தெரியாது. நீ இன்னைக்கு வர. நான் தான் சொல்கிறேன்ல, நான் வேற ஒரு பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு. இப்படிலாம் மற்ற பொண்ணுங்களெல்லாம் பார்க்க மாட்டேன்டா. டேயாங்க, நீ யாரை வேணால் பிடிச்சிக்கோ, என்ன வேணால் பண்ணிக்கோ, எனக்கு எல்லாம் பிரச்சனை இல்லை. என்ன கலாய்ச்சல, நான் அதுக்கு ப்ரூவ் பண்ணியே ஆவேன். நீ ஒழுங்காக கிளம்பி வா. அவள் கிளாஸ் முன்னாடி போய் நின்று, மச்சான் தோ அவள் தான் நான் காட்டுவேன், நீ அவளை பார்த்துட்டு மூஞ்ச திருப்பின்னு போயினே இரு. எனக்கு கவலையே இல்லை. ஆனால் அப்படி ஒரு அழகான பொண்ணை நான் பார்த்தேன்னு ப்ரூவ் பண்ணியே தருவேன். டேய் எல்லாரும் எந்திரிங்கடா, வாங்கடா போகலாம். அப்படி சொல்ல டயாங்க்கும் வேறு வழி இல்லை. அவனும் கம்முன்னு எந்திரிச்சு போகிறான். ஸோ உங்கள் கிளாஸோட என்ட்ரன்ஸில் தான் நின்றுட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கான். லைக் கொஞ்சம் டிஸ்டன்ஸில், இந்த காரிடாரில் இருந்து உள்ளே பார்ப்பாங்களே அந்த மாதிரி. அப்போது அவன் ஃப்ரெண்டும் கையை காமிக்க டயாங் அப்படியே பார்த்துட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆகி நிற்கிறான். பார்த்தா அது வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான். டயாங்கோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே சுற்றி சிரித்து பேசிக்கிறானுங்க. பட் எதுவுமே டயாங் காதில் கேட்கவே இல்லை. ஒரு மாதிரி அந்த இடமே சைலண்ட்டாக இருக்குது. டயாங்கோட ஐஸ் ஃபுல்லாக நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. உங்களை அப்படியே வெச்ச கண் எடுக்காமல் பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் கிளாஸை விட்டு அப்படியே பொறுமையாக வெளியே போகிறீங்க. அப்போ டயாங் உங்கள் ஐஸை மட்டும்தான் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். ஸோ டயாங்க்கு புரியுது, அவன் டியூஷனில் பார்த்த பொண்ணு நீங்கள் தானே. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட அப்படியே சிரித்து பேசிட்டு டயாங்கை தான் க்ராஸ் பண்ணி போகிறீங்க. டயாங் நீங்கள் போகிற வரைக்கும் அப்படியே பார்த்துட்டு இருக்கான், ஒரு மாதிரி வைல்டு ஐஸோட. அப்போ டயாங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், டேய் என்னடாச்சு உனக்கு, டயாங்க ஏதாவது சொல்கிறா டேய். அப்போ டயாங், நான் நான் சொன்னலடா ஒரு பொண்ணு டியூஷனில், அந்த பொண்ணு இவதான்டா. டேயாங்க என்னடா சொல்கிற, இவளா? நல்லா பார்த்து சொல்கிறா, இவளா? ஆமாண்டா, இதே கண்ணு தான், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, அது இவ தான். ஐயோ போச்சு, இந்த பொண்ணை தான் நீ லவ் பண்ணுறனா, அப்புறம் நாங்கள் எப்படா சைட் அடிக்கிறது? டேயாங்க நான் சொன்னல அந்த பொண்ணு செம்மையாக இருக்கல. டேய் போடா கம்முன்னு, இவன் லவ் பண்ணுறேன்னு சொன்ன பொண்ணே அவதான்டா. ஐயோ அப்போ நம்ம இவளை சைட் அடிக்க முடியாதா? போச்சுடா. டேய் ஃபீல் பண்ணுறியா என்ன? ஆமாம் லைட்டாக ஃபீல் பண்ணேன். பரவாயில்லடா, இந்த கிளாஸில் நிறையா பொண்ணுங்க அழகாக தான் இருக்குது, அதுங்களை பார்த்து கொஞ்சம் அப்படியே மனசை தேத்திக்கலாம். டேயாங்க கட்சியாக கேட்குறேன்டா, இந்த பொண்ணு தானா? எல்லாம் பார்த்து சொல்கிறா மச்சான், இந்த பொண்ணு தானா? டேய் நல்லா பார்த்துட்டேன்டா, இப்போ தான் நான் டியூஷனில் பார்த்தேன் அதே பொண்ணு தான் இவ. இதுக்கப்புறம் ஸ்கூலு டியூஷனு இதெல்லாம் போகிறதுக்கு ஒரு நல்ல ரீசன் கிடச்சிருச்சுடா. இனி எல்லாம் இவ தான்டா. ஸோ இதோட பார்ட் 1 ஓவர் ஆகுது. எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களை அடுத்த பார்ட்டில் பார்க்குறேன். பாய்.